வெல்கம் டு சேனல் கிராமர் என்ஹான்ஸ். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அழகு 1 பயிற்சி 1 5 கணக்குகளில் 3, 4 மற்றும் 5வது கணக்குக்குரிய விடையை பார்க்கலாம். 1 மற்றும் 2வது கணக்குக்குரிய விடையை நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். 8ஆம் வகுப்பு கணக்கு மட்டும் இல்லாமல் அறிவியல் இருக்கிற எல்லா பாடங்களுக்குமான புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் எளிய முறையில் ஆன்சர்ஸ் எழுதி கைடோட உதவி எல்லாமே நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி டீச் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கணக்கு பார்க்குற குழந்தைங்க நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சயின்ஸையும் நம்ம சேனல் மூலமாகவே எளிமையான முறையில் கற்றுக்கலாம். இப்போ 3வது கணக்குக்கு போகலாமா? 1944 ஒரு முழு கன எண் அல்லன்னு நிறுவ சொல்கிறாங்க. நம்ம என்ன வைக்கணும்? கன எண்ணுன்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பரு எடுக்கணும். எடுத்தால் ஜோடி கரெக்டாக எல்லாமே ஃபில் ஆனாதே இது முழு கன எண். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வகுத்துட்டு போகிறேன். டானா வகுத்தல் போட்டு 2 8 எண்கள்னால 2 92 18 மிச்சம் 1 14 7 2 14 2 4 இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கனால கடகடன்னு சொல்கிறேன்டா. அப்புறம் 4 2 8 இங்கே 17 8 2 16 6 2 12 இப்படி வகுத்துக்கிட்டே வந்தேன்னா 1 2 3 3 2 1 2 3 4 5 3 இருக்குது. 3 2 5 3 இருக்குது. அப்போ கனமூலம்னா என்ன பண்ணணும்? இப்படி கியூப் ரூட்டுன்னு போடணும். அந்த ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் ரூட்டு வர்க்கமூலம்னா 2 போட்டோம். கனமூலம்னு என்ன பண்ணுறோம்? அப்போ இதுக்கு கணம் போடும்போது இந்த எண்ணுக்கு என்ன பண்ணுறோம்? கனமூலம் போட்டுறோம். அப்போ இதை விட்டு வெளியே எடுக்கணும்னா இந்த 2 3 2க்கு ஒரு 2 எடுத்துட்டோம். இந்த 3 3க்கு ஒரு 3 எடுத்துட்டோம். மீதி எத்தனை 3 இருக்குது? மீதி ஜோடி இல்லாதனால இந்த 2 3 இதுக்குள்ளேயே இருக்குது. அந்த கனமூல பிராக்கெட் கனமூல ரூட்டுக்கு அதுக்குள்ளேயே இருக்குது. அப்போ ஜோடி இல்லை. கடைசியில் பெருக்கி ஒரு எண் வந்திருக்கணும். அதனால இது கன எண் அல்லன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா நிரூபிக்க அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஏன்னா நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கங்க. ஏன்னா நிரூபிக்கப்பட்டது. புரியுதா? தானா வகுத்தல் போட்டு வகுக்கிறோம். 3க்கு ஒரு எண் 3க்கு ஒரு எண் 3க்கு ஒரு எண் எடுத்தால் மேலே ரூட்டுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது கன எண் அல்ல. 4வது கணக்கு 10985 எந்த மிகச்சிறிய எண்ணால் வகுக்க ஈவு ஆனது ஒரு முழு கன எண்ணாகும் என குறிக்கிறது. இப்போ நம்ம 10985 இதே மாதிரி 5ஆ வாய்ப்பாடு சொல்லி வகுக்கிறேன். 5 இருக்க 1வது இலக்கத்தில் 5 இருந்தால் அந்த எண் 5ஆல் மீதியின்றி வகுடும் 6வது பிள்ளை படிச்சிருக்கணும். 2 10 9 ஓரஞ்சு 5 மீதி 4 48 95 45 மீதி 3 35 7 5 35. அடுத்து இது என்ன ஆயிடுது? ஒற்றை எண் ஆயிடுது. ஆக்சுவலாக இது இந்த 13ஆல் மட்டும்தான் இந்த எண் வகுக்கு, வேறு எந்த எண்ணாலே வகுக்காது. அப்போ 13ஆல் வகுத்தேன்னா இந்த இடத்துல ஒரு 13 13 மீதி 8 89 5 13 65 6 13 78 மிச்சத்தை கொண்டு தான் 9 13 வந்துருச்சு. இப்போ இந்த 169 எப்படி வகுக்கலாம்? 13 13 169ன்னு வகுக்கலாம். அப்போ ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னா 10985 என்பது 5 × 13 × 13 அப்படிங்கிறதுனுடைய பெருக்குத்தொகை. அப்போ நம்ம இந்த 3 13க்கு ஒரு 13 எடுத்துடுறோம். 3 13க்கு ஒரு 13 எடுத்துறோம். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? இந்த 5. இந்த 5 5ஆல் வகுத்தோம்னா 5ஆல் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா 2 பக்கமே நீ இது அந்த இந்த எண்ணை நீ 5ஆல் வகுக்கிறேன்னு வச்சுக்க. இங்கே போடாதீங்க, இங்கே போடுங்க. இதை தனியாக எழுதிடுங்க. 2 பக்கமே 5ஆல் வகுத்தேன்னா இந்த 5 5 கேன்சல் ஆகிடும். இது 5ஆல் வகுத்தேன்னா 2197 வரும். நான் உங்களுக்கு இன்னும் தடவை சொல்லி காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். இது என்னம்மா பண்ணுறீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 10,985ங்கிறது 5 × 13 × 13 × 13 வந்துருச்சு. ரைட்டா? இப்போ இந்த 3 13க்கு ஜோடி இருக்குது. 3 13க்கு ஒரு 13 எடுத்துட்டா இந்த தேவையில்லாமல் ஒரு 5 இருக்குது. இந்த 5 5ஆல் வகுத்தோம்னா என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். 1 இதை பெருக்கும் பொழுது என்ன ஆயிடுது? ஒரு மாற்றம் இல்லை. அப்போ இந்த 10985 இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வேறு மாதிரி போடுவாங்க. நான் இப்படி போடுறேன். 2 பக்கமே அடிக்கிறேன். 2 பக்கமே இனி வேணால் இருபுறமும் 5ஆல் வகுக்கன்னு கூட எழுதிக்கிங்க. அப்போ இந்த பக்கம் பை 5 இந்த 5 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா இங்கே என்ன மட்டும் இருக்குது? 13 × 13 × 13 வருமா? இது 5ஆல் வகுத்தீங்கன்னா உனக்கு என்ன வருதுன்னா 2 10 9 ஓரஞ்சு 5 மீதி 4 48 95 45 மீதி 3 35 எவ்வளவு? 7 5 35 = 13 × 13 × 13. அடுத்த ஸ்டெப்பு 2 பக்கம் நீ ரூட் எடுக்கிற. இதோட கியூப் ரூட் வேணும்னா இங்கே என்ன பண்ணுவோன்னா கியூப் ரூட் எடுப்போம். கியூப் ரூட் எடுக்கும்போது 3 13க்கு ஒரு 13 எடுத்துட்டோமா? அப்போ இந்த 5 என்ன பண்ணணும்? இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த ஸ்டெப் எழுதிக்கிங்க. நீங்கள்
இந்த வகுத்தல் இருக்கு இல்லையா, இந்த வகுத்தல் போட்டு இங்கே நான் எழுதிக்கிறேன் இல்லையா, இதை எழுத வேணாம். இதை எழுதிட்டு எப்படி சொல்லணும், 10,985 5ஆல் வகுக்க ஈவு வந்து ஒரு முழு எண்ணாக கிடைக்கும். 5ஆல் வகுத்த போது ஈவு எவ்வளோ கிடைக்குது, 9,197 கிடைக்குது இல்லையா, அதனால ஒரு முழு கண எண்ணாகும்னு சொல்லி எழுதலாம். அடுத்தது 200உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்க ஒரு முழு கண எண் கிடைக்கும் கேட்கு. அதே மாதிரி 200 நீ வகுக்கிறேன். 2 100 2 50 2 25 2 25 5 இதை 3 2க்கு ஒரு 2 எடுத்துட்டோம். மீதி எத்தனை இருக்குது, 2 5 தான் இருக்குது. இங்கே பெருக்கன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 2 5 கூட இன்னொரு 5 போட்டோம்னு வச்சுக்கோ, இன்னொரு 5 வந்துச்சுன்னா இந்த 3 5க்கு ஒரு 5 எடுத்துட்டோமா. அதாவது 200ங்கிறது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 5. இந்த இடத்துல இன்னொரு 5ஆல் பெருக்கணும்னா நம்ம 3 2க்கு ஒரு 2 எடுத்துட்டு 3 5க்கு ஒரு 5 எடுத்துக்குவோமா. அப்போ எதால் பெருக்க 200ஐ என்ன பண்ணிக்கலாம், 200உடன் 5 என்ன 200உடன் போட வேண்டாம், என்ன கேட்டு 200உடன் 5 என்ற மிகச்சி புரியுதா தங்கம். அதாவது வகுத்தா 3 2க்கு ஒரு 2 எடுத்துட்டோம், 2 5 தான் இருக்குது. அப்போ பெருக்கல் இன்னொரு 5ன்னு வந்துச்சுன்னா நம்ம 2 2க்கு ஒரு 2 3 2க்கு ஒரு 2 3 5க்கு ஒரு 5ன்னு எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், கணமூல கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல பெருக்கல் 5ன்னு வரணும். அதாவது ஒரு 5 என்ற எண்ணை பெருக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல 200உடன் 5 என்ற மிகச்சிறிய எண்ணை பெருக்க அது ஒரு முழு கண எண் கிடைக்கும். அது வேண்டியதில்லை, பெருக்க ஒரு முழு கண எண் கிடைக்கும்னு சொல்லி எழுதிடலாம். அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.